அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எல்லோரும் ராத்திரி ஃபுல்லா தூங்காம எதையோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம். ஃபியூச்சர், காசு, ஃபேமிலி, லைஃப்னு எதையோ ஒன்றை பத்தி யோசிச்சு மைண்ட் ஃபுல்லா ஆங்ஸைட்டியா ஃபீல் ஆகிட்டு இருப்போம். நீங்க யோசிக்கலாம், ஆங்ஸைட்டி இருந்தா நம்ம ஈமான் வீக்கா இருக்குன்னு. ஆனா இஸ்லாம்ல அப்படி இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். பல நபிமார்களோட வாழ்க்கையை பாருங்க. அவங்க கூட பயம், சேட்னஸ், ஸ்ட்ரெஸ்ன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் அவங்க ஓவர் கம் பண்ணாங்க. எப்படின்னா அவங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நினைக்கிறதுனால தான் இதயத்துக்கு அமைதி கிடைக்கும்னு. அதாவது நம்ம ப்ராப்ளம் என்னன்னா எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனா இஸ்லாம் சொல்றது, நீ எஃபோர்ட் போடு, அதுக்கான ரிசல்ட் அல்லாஹ் கிட்ட விட்டுடுன்னு. உங்களோட ஹார்ட் என்னைக்காச்சும் ஹெவியா ஃபீல் ஆனா இந்த துஆ சொல்லுங்க, ஹஸ்பனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்னு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம உடம்புல ஒரு பகுதி இருக்கு, அது நல்லா இருந்தா நம்மளோட ஹோல் பாடியும் நல்லா இருக்கும்னு. அதுதான் இதயம். அதனால தான் இஸ்லாம் ஹார்ட் காமா இருக்கணும்னு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இந்த ஆங்ஸைட்டி உடனே டிசப்பியர் ஆகாது. ஆனா துவா, தொழுகை, திக்ர்னு இது எல்லாத்தையும் பண்ணும்போது உங்களோட ஹார்ட்டுக்கு ஒரு வகையான நிம்மதி கிடைக்கும். உங்களை சுத்தி ஒரே போர்க்களமா இருக்கலாம், ஆனா உங்க உள்ள காம்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா வரும். என்னைக்காச்சும் கஷ்டம் வரும்போது இந்த குர்ஆன் வேர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹ் யாருக்கும் அவங்க தாங்குற அளவுக்கு மேல கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். ஸோ ரிலாக்ஸ் பண்ணுங்க, துவா பண்ணுங்க, அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வைங்க. உங்களோட எல்லா ப்ராப்ளமும் அவன் தான் நீக்குவான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்ஷால்லா இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த சேனல்ல நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். உதாரணத்துக்கு நீங்க ப்ரொடக்டிவிட்டி ஏதோ பார்க்குறீங்கன்னா அதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன், யூடியூப்ல பார்க்குற வீடியோஸ், இல்லை நான் எதையோ படிச்சு நான் அதை பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஃபினான்ஸ் சம்மந்தமாக மணி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நான் படிச்சிருந்தேன்னா அதையும் உங்களுக்கு கற்று தரலான்னு இருக்கேன். சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நான் என்ன லேர்ன் பண்ணுறனோ அதை உங்களுக்கு டீச் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி நான் இந்த சேனலில் அந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் அதை பற்றி சொல்லுங்கள். இன்ஷால்லா நீங்கள் சொல்கிறத வச்சு அதுக்கேற்ற நான் முடிவு நான் எடுப்பேன். இன்ஷால்லா உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.